அவரை ஏன் முறைக்கிறீங்க? நாளாக நாளாக எனக்கே சந்தேகம் ஏற்பட்டுதான் என் காலேஜ் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதிருந்தேன். இதோ அந்த அட்ரஸ்ல அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு பதில் எழுதியிருக்கான். ஆமாண்டா, பொய் தான் சொன்னேன். மாடசாமி ஒரு கொள்ளக்காரன். அப்பா நிறுத்துங்க. இல்லாத இடத்துல சம்பந்தம் பண்ண உங்க மனசு இடம் கொடுக்கல. ராஜா, நான் சொல்றது உண்மைடா, என்ன நம்புடா. எப்படிப்பா நம்ப முடியும்? அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ராஜா மாதிரி வாழ வேண்டிய உனக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது? ராஜா மாதிரி நான் வாழணும்னு நீங்க நினைச்சா தேவி எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்றதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு பணம் தான் முக்கியம். அந்த பணத்தை எல்லாம் நீங்களே கட்டிக்கிட்டு அழுங்க. முடிஞ்சா இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பணத்தையும் கட்டிக்கிட்டு அழுங்க. ராஜா, ராஜா தம்பி, கணக்கு நான் சொன்னா கேட்காதுங்க. உங்களை மாதிரி தம்பிக்கு குடிவாதம் போய் ராஜா, என் கண்ணு கதவை தர. அப்பா, இன்னும் 10 என்றதுக்குள்ள இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கலன்னா அப்புறம் என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. ராஜா, 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 நான் சொல்றதை கேட்டா. கதவை தர ராஜா, நீ வெளியில வா. ராஜா, கதவை தர. முடியாதுப்பா. கதவை தர. முடியவே முடியாது. கதவை தரா. முடியாதுப்பா. இஷ்டப்படியே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ராஜா, ராஜா, வெளியில வாடா, வெளியில வா. இஷ்டப்படியே நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. நான் மாடசாமி வீட்டுல இருந்து வந்திருக்கேன். நான் ராஜாவோட கொஞ்சம் பேசணும். அப்பா. ஏன் ராஜா, நான் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன்ல, போயிட்டு வாப்பா. தேங்க்யூ ஃபாதர். என்ன ராஜா அங்க நின்னுட்ட? உள்ள வா, போலாம். நீ முதல்ல உள்ள போய் தேவிகிட்ட நடந்தது எடுத்து சொல்லு. தேவி உன்னை பார்க்கணும் எவ்வளவு ஆசையா இருக்கிற. வா போலாம் பிளீஸ். அட, அதுக்குள்ள மாப்பிள்ளை பிக் பண்ணிக்கிறியே பாப்பா. என்ன இது? வீட்டுல யாரையும் காணோம். வீடே அலங்கோலமா கிடக்கு. ஏதோ தப்பு நடந்திருக்கு. அன்றைக்கு ராத்திரி வீடு அலங்கோலமா கிடந்த மாதிரியே இன்னைக்கும் கிடக்கு. அதே ஆள் திரும்ப வந்திருக்கணும். சுந்தரம், அப்படி இந்த வீட்டுல எடுத்துட்டு போறதுக்கு என்ன இருக்கு? உண்மை இல்லைன்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கும் தெரியாம இந்த வீட்டுக்குள்ளார ஒரு முக்கியமான பொருள் இருந்திருக்கு. வளையல் உடைஞ்சு கிடக்கு. நான் சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சு. வீட்டுக்குள்ள வந்தவனே தேவி ஏத்து நின்று தடுத்திருப்பான். வந்தவன் 2 பேரையும் கடத்திட்டு போயிருப்பான்னு நினைக்கிறியா? சந்தேகமே இல்லை, அப்படித்தான் நடந்திருக்கும். அப்போ ராமுவை காணுமே. ஆமா, ராமு எங்கே? சரி வா போலாம். இருக்கான ராமு? ராமு எங்கடா? வீட்டுல யாரையும் காணோம். ராமு, தேவி எங்கே? ராமு எங்க உள்ள போறான்? கையில நம்ம பேப்பர் எடுத்து வரான். என்ன ஒண்ணுமே புரியலையே. கொலை, மாடசாமி கைது. என்னடா வெறும் ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து? ராமு, என்னடா இது? ராமு, வா போலாம். வா, இடத்தை காட்டு. மாணிக்கம் பேசுறேன். மாணிக்கம் பேசுறேன். ஆமா, நீ புத்திசாலிடா. தேவி, கீதா 2 பேரையுமே நான் தான் கடத்திருப்பேன். சுகம் பண்ணிட்ட பாரு. இல்லாடிடா, வெறும் ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு போனியே, எங்க வச்சிருக்க? விளையாடாதா. அவசியம்னு வந்தா நான் யார வேணாலும் கொலை பண்ணுவேன். அது உனக்கு தெரியும். செட்டியார் சத்த மாதிரி இந்த 2 பெண்களுமே சாகிறதை விரும்புறியா? விரும்புறியா சொல்லுடா. மரியாதையா ஸ்டாம்ப் பேப்பரோட வந்து சரணடைஞ்சிரு. போலீஸுக்கு போன இவங்க 2 பேருமே இந்த தேவியே சொன்னா உனக்கு புரியும் நினைக்கிறேன். வா, வந்து ராமகிட்ட சொல்லு. ஹலோ, ஒரு தங்கச்சி சாகரத்துல உனக்கு விருப்பமா? அப்படின்னா ராமன் லைன்ல இருக்கான். அவன்கிட்ட எங்களை காப்பாத்துன்னு அவன் புத்தியில ஏற மாதிரி சொல்லு. ராமு சரணடைஞ்சா எங்களை உயிரோடு விட்டுடுவேன் என்ன நிச்சயம்? சில நேரங்கள்ல ஹரிச்சந்திரனா மாறிடுது. என்ன நம்பு ராமா, எங்க உயிரை போனாலும் நீங்க வராத. இப்பதான் புரியுது. அந்த மாணிக்கம் ராம வச்சு கொள்ள வச்சிருக்கான்.
ஒரு பாவம் அறியாத மாடசாமி செட்டியார் கொலைக்காக கைது செய்யப்பட்டார். அதை கேட்டதும் ராமனுக்கு மனசு மாறிடுச்சு. தான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா மாடசாமி குடும்பத்துக்கு உதவி செய்ய வந்திருக்கு. அப்படித்தானே ராமன்? கரெக்ட். இந்த நிலைமையில போலீஸுக்கு போனா நிலைமை விபரீதமாயிடும். முதல்ல தேவியும் கீதாவையும் எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்து. தேவி, பிடிவாதத்தால வீணா வாழ்க்கையை கெடுத்துக்காத. உண்மையை சொல்லு, எங்க அந்த ஸ்டாம்ப் பேப்பர்? அறிவு இருக்கா உனக்கு? தெரியாத சொல்ல சொல்ல எப்படி சொல்றது? உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. கேட்கிற விதமா கேட்டா ஆனா பதில். சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. சத்தியத்தை நான் நம்புறவன். நீ ஒரு சரியான ஆம்பளைனா கட்ட அவுத்துட்டு என் கூட சரிக்கு சரியா நின்னு பாரு. பலம் பார்க்க சொல்றியா? உன்னை பார்க்கிற விதமா நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் இரு. வரேன். இந்த தண்ணி. நீ ஒரு மனுஷனா? நீ உண்மையை சொல்லலன்னா சுட்டுடுவேன். என்ன சொல்ற? ஒரே சுட்டு கொண்டுடு. அதுதான் உன் விருப்பம்னா நானும் அப்படியே செஞ்சிடறேன். ஆனா இடையில ஏன் விருப்பம் ஒண்ணு இருக்கு, உனக்கு அது புரியும் நினைக்கிறேன். ராஜா, நாம ஸ்கூட்டர்ல போயிட்டான். மணி 4 ஆயிடுச்சு. சீக்கிரமா போலாம். அந்த ஸ்டாம்ப் பேப்பரை கைக்கு கிடைக்க வரைக்கும் உங்களை நான் சும்மா விட மாட்டேன். வா என்னோட. வாங்க என்னோட.
மன்னிச்சிடு. நீ அப்பவே என்ன திருந்த சொன்ன, நான் திருந்தல. அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்க போறேன். கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காமா? அமோகமா வாழ்க்கை நடத்தணும்னு நல்லபடியா வாழ்த்தி கொடுறாராமா.